அடுத்ததான் இந்த மாமன்ற கூட்டம் ஐயா சீக்கிரமா இந்த உள்ளாட்சி தேர்தல் வச்சு விடுங்கயா. இவங்க தொல்லை தாங்க முடியல. கூட்டம் கூடுறாங்களோ இல்லையோ போட்டோ வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிடுறாங்கயா. கருணாநிதி போட்டோ தூக்கிட்டு வராங்க, ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ தூக்கிட்டு வராங்க, குட்டியா அவருடைய போட்டோ அவர் தூக்கிட்டு வந்தாரான்னு தெரியல. இந்த போட்டோலாம் இருந்தாதான் இந்த கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் 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 இந்த கொலவெறி? இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் இவ்வளோ பேர் சோஷியல் மீடியாவில் உட்காந்து அரசியலை கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு ஃபோட்டோவை வச்சு அதில் நீங்கள் மாமன்ற அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நாசுக்கா கொஞ்சம் நல்ல விதமாக சொல்கிறேன், காரி துப்புறாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. எங்களுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் தான், எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான், அதனால் அவருடைய புகைப்படம் இருக்க வேண்டும். இது எந்த மாதிரி மனநிலைமையில் இருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியல. சரி, யாருடைய புகைப்படம் இல்லாட்டினாலும் கூட பரவாயில்லையே, மக்களுடைய பிரச்சனையே உங்க உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, நீங்க எந்த மாதிரி கணக்கை செலவழிச்சிருக்கீங்க, வரவு என்ன, இதெல்லாம் பத்தி பேசுறதை விட்டுவிட்டு போட்டோக்காக சண்டை போட்டு அது ஒரு நாள் ஃபுல்லாக அதை வந்து ட்ரோல் மெட்டீரியலை மாற்றி அதை வந்து வீடியோ எடுத்து அப்படி நடந்துட்டு இருக்குங்க. ஸோ சீக்கிரமாக நம்முடைய கவுன்சிலர்கள், மேயர்கள், துணை மேயர்கள் இவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி புதுசாக ஒரு பிளட்டை உள்ளே கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன செய்யணும், இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள்